ஏசப்பா இறந்த 12 வயசு பெண்ண உயிர்ப்பிச்சாங்களாம். அது எப்படின்னு பார்ப்போமா? தொழுகை கூட தலைவரான யாயிரின் 12 வயசு பொண்ணு இறக்கும் தருவாயில இருந்தாங்களாம். அதனால அவங்க அப்பா ஏசப்பா கிட்ட தன்னுடைய பொண்ணை குணப்படுத்த சொல்லி கேட்டாங்களாம். ஏசப்பாவும் அவங்க நம்பிக்கையை பார்த்து அவங்க பொண்ணை குணப்படுத்துறதுக்காக வீட்டுக்கு போனாங்களாம். ஆனா அவங்க வீட்டுக்கு போற வழியிலே அந்த பொண்ணு இறந்துட்டாங்களாம். ஆனா ஏசப்பா அவங்க அப்பா கிட்ட கலங்காதீங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்களாம். அங்கு இறந்து கடந்த அந்த பெண்ணோட கைய பிடிச்சு தலித்தாக்கும்னு சொன்னாங்களாம். உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த பெண் எந்திரிச்சு நடந்தாங்களாம். ஆமா, அப்படிப்பட்ட வல்லமையுடைய ஏசப்பாவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுவது ஈஸியான காரியம் தானே. யாயிர போல நாமும் ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சோம்னா ஏசப்பா நமக்கு அற்புதம் செய்வாங்க. ஆமென். பரிசுத்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா.